அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா சட்டமன்ற தேர்தல் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணத்தின் 4வது நாளான நேற்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் லட்சோபலட்சம் பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் அலைக்கடலென திரண்டிருந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேருரையாற்றினார். உச்சநீதிமன்றத்தின் மூலம் கச்சத்தீவை மீட்டு தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டுவேன் என முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே சென்னை, விருத்தாச்சலம், தருமபுரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களில் எழுச்சி உரையாற்றி அஇஅதிமுகவுக்கு பேராதரவு திரட்டினார். இதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நேற்று நடைபெற்ற மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் அஇஅதிமுக தொண்டர்களிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் 1991ஆம் ஆண்டு முதல் முறையாக தாம் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்தே கச்சத்தீவை மீட்க தாம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்க உடந்தையாக இருந்தவர் கருணாநிதி என்றும், அவரது ஆட்சி காலத்தில் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டபோது அதனை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மீனவ பெருமக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரும் துரோகம் இழைத்தவர் கருணாநிதி என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டினார். வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, என் அன்பார்ந்த அருமை வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் நல்லாட்சி அமையப்பெற வேண்டும். ஏழை எளியோர் வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும் என்று தமிழக மக்களாகிய நீங்கள் 2011ஆம் ஆண்டு எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து அமோக ஆதரவு அளித்து வெற்றி பெற செய்தீர்கள். இந்த நல்லாட்சி தொடர நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலும் நீங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாக்காளர் பெருமக்களே, 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலின் போது தமிழகத்தை ஒருங்கிணைந்த வளர்ச்சி பாதையில் நடைபோட வைக்கவும், தமிழர்களின் மொழி, இன, கலாச்சார உணர்வுகளை மீட்டெடுத்து எதற்கும் கையேந்தும் ஏழ்மை நிலையை மாற்றி எதிர்கால தமிழ் இளைஞர்கள், தமிழ் பெண்கள் தலை நிமிர்ந்து சொந்த காலில் நிற்பதற்கான வழியை உருவாக்கிடவும், கல்வி, மருத்துவம், விவசாயம், நதிநீர், அடிப்படை கட்டமைப்பு, வீடு, மின்சாரம் மற்றும் தொழில்துறைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து தமிழகத்தை தலை நிமிரச் செய்வதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியம் என பிரகடனம் செய்து இவற்றை நிறைவேற்ற செயல்படுத்தப்படும் திட்டங்களை பற்றி 2011இல் எங்களது தேர்தல் அறிக்கையில் 54 தலைப்புகளில் தெரிவித்திருந்தோம். அவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன.
2011 தேர்தல் அறிக்கையில் 54 தலைப்புகளின் கீழ் அறிவிக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம். நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளில் சிலவற்றை இப்பொழுது குறிப்பிட விரும்புகிறேன். விலையில்லா அரிசி மற்றும் குறைந்த விலையில் பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய், பசுமை வீடுகள் திட்டம், கறவை மாடு ஆடுகள் வழங்கும் திட்டம், மீனவர்களுக்கு பலவிதமான உதவிகள், விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின் விசிறி வழங்கும் திட்டம், மகப்பேறு நிதி உதவி மற்றும் 6 மாத பேறுகால விடுமுறை, திருமண நிதி உதவி தொகையுடன் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், முதியோர் உதவித்தொகை, மடிக்கணினி வழங்கும் திட்டம், பள்ளி மற்றும் கல்லூரி மாணாக்கர் விடுதிகளுக்கு வழங்கப்படும் உணவு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கும் அனைத்து உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. குறைந்த கட்டணத்தில் அரசு கேபிள் டிவி இணைப்பு திட்டம், உழவர் பாதுகாப்பு திட்டம், புதிய பேருந்துகள், விவசாய புரட்சி, சீரமைக்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டம், இருண்ட தமிழகம் ஒளிமயமாக்கப்பட்டு 7485.5 மெகாவாட் மின்சாரம் மின் தொகுப்பில் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கச்சத்தீவு மீட்பு குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு மற்றும் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் பல்வேறு நடவடிக்கைகள், நகர்ப்புறம் போன்று கிராமப்புறங்களிலும் வசதிகள், மாணாக்கர்களுக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை, 25% மானியத்துடன் கடன் உதவி, மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், மினரல் வாட்டர் திட்டம். கடந்த சட்டமன்ற பொது தேர்தலின் போது நான் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளேன். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத பல திட்டங்களை, நீங்கள் நினைத்து கூட பார்க்காத பல திட்டங்களை நான் செயல்படுத்தி உள்ளேன். ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தியுள்ளோம். அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா விதைகள், அம்மா மருந்தகங்கள், பண்ணை பசுமை காய்கறி விற்பனை நிலையங்கள் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளோம். மேலும் மக்களை நாடி சேவை புரியும் அம்மா திட்டம், 24 மணி நேரம் செயல்படும் அம்மா சேவை மையம், அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி மற்றும் மகளிருக்கு விலையில்லா சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் திட்டம் போன்ற பல திட்டங்களை செயல்படுத்தி உள்ளோம். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்ற அடிப்படையில் அமைந்ததுதான் எனது பொது வாழ்வு. உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. சொன்னதை செய்வேன், செய்வதைத்தான் சொல்லுவேன் என்று இதுவரை சொல்லி வந்தேன். ஆனால் இப்போது கடந்த 5 ஆண்டு காலமாக சொல்லாததையும் நான் செய்திருக்கிறேன். ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தெரியும். ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு எப்போது என்ன தேவை, அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் தாய்க்கு மட்டும்தான் புரியும். அதுபோல் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எனக்குத்தான் தெரியும். ஒவ்வொரு நாளும்
என்னுடைய அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு என்ன நன்மை செய்யலாம் என்று யோசித்து யோசித்து புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தமிழக மக்கள் நலன் பேணும் வகையில் என்ன திட்டங்களை செயல்படுத்தலாம் என்று நான் அல்லும் பகலும் சிந்தித்து சிந்தித்து திட்டங்களை நிறைவேற்றியுள்ளேன். உங்கள் ஆதரவோடு மீண்டும் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் மக்களுக்கு நலன் பயக்கும் இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்துவோம். உங்கள் வாழ்க்கை தரம் மேலும் உயரும் வகையிலான திட்டங்களை நான் செயல்படுத்துவேன். இவ்வளவுதான் என்று கருதி விடாதீர்கள். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத, நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத இன்னும் ஏராளமான திட்டங்களை இந்த தாய் உங்களுக்காக செய்வேன் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு அளிக்கிறேன். மீன் வளத்தை மேம்படுத்துவதற்கும் மீன்வளத்துறையை நவீனப்படுத்துவதற்கும் நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் மீனவர்களின் வருவாய் மேம்பட செய்வதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்துள்ளது. நாகப்பட்டினத்தில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மற்றும் பொன்னேரி ஆகிய இடங்களில் மீன்வள தொழில்நுட்ப நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவை மேலும் மேம்படுத்தப்பட்டு இவற்றின் செயல்திறன் அதிகரிக்கப்படும். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மீன்பிடி குறைந்த காலங்களில் மீனவ குடும்பங்களுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மீன்பிடி குறைந்த காலங்களில் கடல் மீனவர்களுக்கு 2700 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படுகிறது. கடல் மீனவ மகளிருக்கு 2700 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுகிறது. இந்த உதவித் தொகைகள் காலத்திற்கேற்ப உயர்த்தி வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவர்களுக்காக குழு காப்பீட்டு திட்டத்தில் 50 விழுக்காடு சந்தா தொகையை தமிழக அரசே ஏற்கிறது. தமிழக அரசுதான் செலுத்துகிறது. நாட்டு படகுகளில் எந்திரங்கள் வாங்கி பொருத்துவதற்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படுகிறது. மீன்பிடி விசை படகுகள் மற்றும் எந்திரமயமாக்கப்பட்ட நாட்டு படகுகளுக்கான டீசலுக்கு விற்பனை வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டு படகுகளுக்கு மானிய விலையில் மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது. இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் புதுமை திட்டமாக தொலைதூர கடல் பகுதியில் மீன்பிடிக்க ஏதுவாக புதிய சூறை மீன் படகு கட்டுவதற்கு 30 லட்சம் ரூபாய் வரையிலான 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது உங்கள் அன்பு சகோதரியின் அரசுதான். இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவது உங்கள் அன்பு சகோதரியின் அரசு மட்டும்தான். இத்திட்டத்தின் கீழ் 171 படகுகளுக்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 35 மீன் இறங்கு தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 7 மீன்பிடி துறைமுகங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 14 இடங்களில் மீன்பிடி இறங்கு தளங்களும் 3 மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 5 மீன் பதன பூங்காக்கள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடல் அரிப்பு சுவர்கள் மற்றும் தூண்டில் வளைவுகள் 116 கோடி ரூபாய் செலவில் 37 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. மீனவர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 75% மானியத்தில் 25 வாட் VHF ரேடியோ கருவிகள் விசைப்படகு மீனவர்களுக்கும் மற்றும் 100% மானியத்தில்
5 வாட் ரேடியோ கருவிகள் பாரம்பரிய மீனவர்களுக்கும் வழங்கும் திட்டம் செயலாக்கத்தில் உள்ளது. கருவிகளுக்கான உரிமம் பெற்றிட மத்திய அரசிடமிருந்து அனுமதி பெறப்பட்டுள்ளது. கருவிகள் வாங்க ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்து கச்சத்தீவை பற்றி நான் உங்களிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாக் நீரிணை பகுதியில் கடல் எல்லையை தாண்டி தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கின்றனர் என்று குற்றம் சாட்டப்பட்டு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவ்வாறு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் போதெல்லாம் அவர்களை விடுதலை செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் எடுத்து வருகிறேன். மத்திய அரசுக்கு தேவையான அழுத்தம் கொடுத்து தூதரக அளவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி மீனவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை நான் எடுத்து வருகிறேன் என்பது மீனவர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் முன்பு ஆட்சி பொறுப்பில் இருந்த திரு கருணாநிதி மீனவர்கள் பேராசையினால்தான் கடல் எல்லையை தாண்டி மீன் பிடிக்க செல்கின்றனர் என்று மீனவர்களை கொச்சைப்படுத்தி பேசியுள்ளார். பேராசையினால்தான் மீனவர்கள் அந்த எல்லையை தாண்டி செல்கின்றனர் என்று திரு கருணாநிதி பேசியிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்தாலும் இலங்கை அரசு மீனவர்களின் படகுகளை திரும்ப கொடுப்பதில்லை. மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி படகுகளை திரும்ப பெற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதுதான். இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வாய்மூடி மௌனியாக இருந்தவர்தான் அன்றைய முதலமைச்சர் திமுக தலைவர் திரு கருணாநிதி. திரு கருணாநிதி தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த போதுதான் 1974ஆம் ஆண்டு இந்திய இலங்கை உடன்பாட்டின்படி இலங்கைக்கு அப்போதைய மத்திய காங்கிரஸ் அரசால் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. இதை தடுப்பதற்கு தேவையான எந்தவித நடவடிக்கையும் திரு கருணாநிதி அப்போது எடுக்கவில்லை. அப்போதே இது தொடர்பாக திரு கருணாநிதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பாரேயானால் உச்ச நீதிமன்றம் மூலம் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்த்த நடவடிக்கைக்கு இடைக்கால தடை பெற்றிருக்க முடியும். பின்னர் வாதங்களின் மூலம் நமது பாரம்பரிய உரிமையை நிலைநாட்டி இருக்க முடியும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் துன்புறுத்தப்படும் நிலை எழாமலே இருந்திருக்கும். ஆனால் திரு கருணாநிதி அவ்வாறு உச்ச நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார். மேற்கு வங்காளத்தில் உள்ள பெருபாரி பகுதியை 1960க்கு முன்பே கிழக்கு பாகிஸ்தானுக்கு தாரை வார்க்க இந்திய அரசு முயன்ற போது அப்போதைய குடியரசுத் தலைவரின் வினாவினை அடுத்து உச்ச நீதிமன்றம் தெளிவாக ஒரு தீர்ப்பளித்தது. என்ன அந்த தீர்ப்பு? இந்திய நாட்டுக்கு சொந்தமான ஒரு பகுதியை அந்நிய நாட்டுக்கு கொடுப்பது தொடர்பான உடன்பாட்டை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலோடு இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் மட்டுமே நடைமுறைப்படுத்த முடியும் என 1960ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது. இதனால் பெருபாரி அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானுக்கு தாரை வார்க்கப்படுவது தடுக்கப்பட்டு இந்தியாவின் ஒரு பகுதியாகவே பெருபாரி இன்றும் உள்ளது. இவ்வாறான ஒரு தீர்ப்பு உள்ள நிலையிலும் அந்த அடிப்படையில்
வழக்கு தொடுப்பதை திரு கருணாநிதி செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? அதற்கு திரு கருணாநிதி தான் பதிலளிக்க வேண்டும். இதன் மூலம் கச்சத்தீவு பிரச்சனையில் தமிழகத்திற்கும் மீனவர்களுக்கும் பெரும் துரோகம் இழைத்தவர்தான் திரு கருணாநிதி. கச்சத்தீவு தாரை வார்க்கப்படுவதற்கு திரு கருணாநிதி உடந்தை என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். 1991ஆம் ஆண்டு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் கச்சத்தீவினை மீட்போம் என சூளுரைத்து மத்திய அரசுக்கு அதற்கான அழுத்தங்களை கொடுத்து வந்தேன். நான் 2வது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இலங்கை கடற்படையினரால் மீனவர் துன்புறுத்தப்படும் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதால் நிரந்தர குத்தகை, அதாவது லீஸ் இன் பெர்பெச்சுவிட்டி என்ற முறையிலாவது கச்சத்தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை மத்திய அரசு பெற்று அதன் மூலம் தமிழக மீனவர்களுக்கு பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என அப்போதைய பிரதமரை நேரிலும் கடிதங்கள் மூலமும் வலியுறுத்தினேன். ஆனால் மத்திய அரசு இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் 2008ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு ஒன்றை நான் தாக்கல் செய்தேன். கச்சத்தீவினை தாரை வார்த்தது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி செல்லத்தக்கதல்ல என்று நான் தாக்கல் செய்த வழக்கின் மீது உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. கச்சத்தீவு பிரச்சனையில், தமிழக மீனவர் பிரச்சனையில் உண்மையிலேயே திரு கருணாநிதிக்கு அக்கறை இருந்திருக்குமேயானால் திரு கருணாநிதி என்ன செய்திருக்க வேண்டும்? எனது கோரிக்கையை ஆதரித்து அதற்கு ஆதரவாக தமிழக அரசு எதிர் உறுதி ஆவணம் தாக்கல் செய்திருக்க வேண்டாமா? ஆனால் திரு கருணாநிதி அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை எடுக்கவில்லை. மாறாக திரு கருணாநிதி என்ன செய்தார் தெரியுமா? தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு என்ன எதிர் உறுதி ஆவணத்தை தாக்கல் செய்கிறது என்று பார்த்துவிட்டு பின்னர் தமிழக அரசின் சார்பில் எதிர் உறுதி ஆவணத்தை தாக்கல் செய்து கொள்ளலாம் என்ற முடிவை எடுத்தவர்தான் திரு கருணாநிதி. சரி, மத்திய அரசில் அங்கம் வகித்த திரு கருணாநிதி இது தொடர்பாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டாமா? அதையும் திரு கருணாநிதி செய்யவில்லை. மத்திய அரசையே தாங்கி பிடித்தது மட்டுமல்லாமல் திரு கருணாநிதியின் அறிவுரையை கேட்டு மத்திய அரசு நடப்பதாக அப்போதைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் தெரிவித்தாரே. கச்சத்தீவு பிரச்சனைக்கு திரு மன்மோகன் சிங் திரு கருணாநிதியிடம் அறிவுரை கேட்டாரா இல்லையா? 1974 மற்றும் 1976ஆம் ஆண்டுகளில் போடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெறப்பட வேண்டியதில்லை என தெரிவித்து நான் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் அப்போதைய மத்திய அரசு எதிர் உறுதி ஆவணத்தை தாக்கல் செய்தது. இதுதான் மத்திய அரசுக்கு திரு கருணாநிதி வழங்கிய அறிவுரையா? இதற்கும் திரு கருணாநிதி பதில் அளிக்க வேண்டும். 2011ஆம் ஆண்டு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தன்வசம் வைத்துள்ள தமிழக அரசின் வருவாய்த்துறையும் இந்த வழக்கில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நான் கொண்டு வந்து நிறைவேற்றிய காரணத்தால் தமிழ்நாடு அரசு தன்னையும் இந்த வழக்கில் இணைத்து கொண்டுள்ளது. நான் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தீர்மானத்தின் காரணமாக, நான் நிறைவேற்றிய தீர்மானத்தின் காரணமாக இன்று இந்த வழக்கில் தமிழக அரசும் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறது. கச்சத்தீவை தாரை வார்க்க
உறுதுணையாக இருந்த திரு கருணாநிதி மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத திரு கருணாநிதி பின்னர் மக்களை ஏமாற்ற உச்சநீதிமன்றத்தில் தானும் ஒரு வழக்கை தொடர்ந்தார். இவ்வாறு அவர் வழக்கு தாக்கல் செய்தது ஒரு கபட நாடகம் என்பதால் அதை பற்றி திரு கருணாநிதியே முற்றிலும் மறந்துவிட்டு தற்போதைய தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என எதற்கும் உதவாத ஒன்றுக்கும் உதவாத ஒரு வாக்குறுதியை கொடுத்துள்ளார். அவரே வழக்கு போட்டுவிட்டு அவரே மறந்துவிட்டார். கச்சத்தீவு பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலமும் தீர்வு காணப்பட வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் நான் தாக்கல் செய்த வழக்கில் சாதகமான தீர்ப்பு பெற்று மீனவர்கள் பயன் பெற வேண்டும் என்பதுதான் என்னை பொறுத்தவரை இந்த பிரச்சனையில் என்னுடைய நிலைப்பாடு. எனவேதான் 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இரு நாட்டு மீனவர்களிடையே சென்னையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதே ஆண்டு மே மாதம் கொழும்பு நகரில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 2015 மார்ச் மாதம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் பாரம்பரிய மீன்பிடி உரிமை வலியுறுத்தப்பட்டதுடன் தமிழக மீனவர் மீதான தாக்குதல்கள் கைவிடப்பட வேண்டும் என்றும் கைது செய்யப்படும் மீனவர்கள் படகுகளுடன் விரைவாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் இரு தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் மீன்பிடி முறைகள் விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இருப்பினும் எந்த முடிவுகளும் எட்டப்படவில்லை. இந்த முயற்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும். அத்துடன் உச்சநீதிமன்றத்தின் மூலம் கச்சத்தீவு மீட்கப்பட்டு பாரம்பரிய மீன்பிடி உரிமைகள் நிலைநாட்டப்படும் என்பதை நான் உறுதிபட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மதுவிலக்கை பற்றி பலர் அதிகமாக பேசுகிறார்கள். அனைத்து கட்சி தலைவர்களும் அண்மை காலமாக மதுவிலக்கு கொண்டு வருவது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திரு கருணாநிதி இதை பற்றி அதிகம் பேசுகிறார். பொதுமக்களே, வாக்காளர் பெருமக்களே, யார் வேண்டுமானாலும் மதுவிலக்கை பற்றி பேசலாம். ஆனால் திரு கருணாநிதி பேசக்கூடாது, திமுகவினர் பேசக்கூடாது. மதுவிலக்கை பற்றி பேசுகின்ற அருகதை திரு கருணாநிதிக்கும் இல்லை, திமுகவுக்கும் இல்லை. 1937ஆம் ஆண்டு முதல் சேலத்தில் மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன் பின்னர் படிப்படியாக அது விரிவுபடுத்தப்பட்டது. 1948ஆம் ஆண்டு அண்ணல் காந்தியடிகள் பிறந்த நாளில் தமிழ்நாட்டில் முழுவதுமாக பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் 1971ஆம் ஆண்டு திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் பூரண மதுவிலக்கு நீக்கப்பட்டது. அதை நீக்கியவரே திரு கருணாநிதி தான். அந்த திரு கருணாநிதி இன்று மதுவிலக்கை பற்றி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவதற்கு சமமானதாகும். எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். முதலில் சில்லறை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும், கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். பின்னர் சில்லறை மதுபான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும். குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மதுவிலக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம். இதுவரை நிறைவேற்றப்பட்ட சில பணிகளை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நெடுஞ்சாலைத்துறை
பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, தமிழ்நாடு மின்சார வாரியம், தொழில்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற பல துறைகள் மூலம் பல்வேறு வளர்ச்சி பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் 16 தொடக்கப் பள்ளிகள், 14 நடுநிலைப் பள்ளிகள், 78 உயர்நிலைப் பள்ளிகள், 44 மேல்நிலைப் பள்ளிகள், ஒரு மாதிரி பள்ளி அமைக்கப்பட்டு புதிதாக 860 ஆசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன. மேலும் இம்மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு சுமார் 416 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், குடிநீர் வசதிகள் போன்ற அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு சீரமைக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மற்றும் முதுகுளத்தூர், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் விளாத்திக்குளம் ஆகிய இடங்களில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் 9 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவில் 176 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 12 கோடியே 18 லட்சம் ரூபாய் செலவில் 144 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 9 கோடியே 29 லட்சம் ரூபாய் செலவில் 192 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளும் கட்டப்பட்டுள்ளன. இவையன்றி அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் 2 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 78 தனி வீடுகளும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 326 தனி வீடுகளும் கட்டப்பட்டு வருகின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை, காரியாப்பட்டி, திருச்சுழி மற்றும் நரிக்குடி பகுதிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி மற்றும் வத்திராயிருப்பு பகுதிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 173 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் செயல்படுத்தப்பட்டுள்ளன, முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் நகர குடிசை பகுதிகளில் சுற்றுப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 3 கோடியே 67 லட்சம் ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், விருதுநகர் மற்றும் திருச்சுழி ஆகிய தொகுதிகளில் 27 கால்நடை மருந்தகங்களும், சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மற்றும் மானாமதுரை தொகுதிகளில் 16 கால்நடை மருந்தகங்களும், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, ராமநாதபுரம் மற்றும் முதுகுளத்தூர் ஆகிய தொகுதிகளில் 16 கால்நடை மருந்தகங்களும், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மற்றும் கோயில்பட்டி தொகுதிகளில் தலா 3 கால்நடை மருந்தகங்களும் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளன. ராஜபாளையம் தொகுதியில் தளவாய்புரத்திலும், ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் வன்னியம்பட்டி மற்றும் கிருஷ்ணப்பேரையிலும், சிவகாசி தொகுதியில் ஆலமரத்துப்பட்டி, சிட்டராஜபுரம், எரிச்சநத்தம், வடமலபுரம், விஸ்வநத்தம் மற்றும் செவல்பட்டியிலும், விருதுநகர் தொகுதியில் அழகாபுரி, செங்குன்றபுரத்திலும், விளாத்திக்குளம் தொகுதியில் காடையூரிலும் என மொத்தம் 12 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், சிவகாசி, சிவகங்கை, ராமநாதபுரம், கீழக்கரை, ராமேஸ்வரம், பரமக்குடி,
கோயில்பட்டி மற்றும் அருப்புக்கோட்டையில் 11 புதிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. விருதுநகர் தொகுதியில் புதுப்பட்டி மற்றும் கன்னிச்சேரி புதூர், ராஜபாளையம் தொகுதியில் ஜமீன் கொல்லம் கொண்டான், ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் குன்னூர், சாத்தூர் தொகுதியில் கல்லமநாயக்கன்பட்டி, சிவகங்கை தொகுதியில் செம்பனூர், மானாமதுரை தொகுதியில் சாலை கிராமம் மற்றும் பூவந்தி, பரமக்குடி தொகுதியில் பார்த்திபனூர், முதுகுளத்தூர் தொகுதியில் கீழத்தூவல், விளாத்திக்குளம் தொகுதியில் கீழ ஏரல் ஆகிய 11 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கைகள் கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இவை தவிர ஏர்வாடியில் உள்ள மனநல மருத்துவமனை 50 படுக்கைகளுடன் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. கோவில்பட்டி, பரமக்குடி மருத்துவமனைகளில் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ராஜபாளையத்தில் 20 படுக்கை வசதிகள் கொண்ட குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அருப்புக்கோட்டை, பரமக்குடி மருத்துவமனைகளில் டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவிகள் நிறுவப்பட்டுள்ளன. 10.6 கிலோமீட்டர் நீள சிவகங்கை புறவழிச்சாலை அமைக்கப்படும். இப்பணிக்கான நிலையெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாநில நெடுஞ்சாலை மற்றும் மாவட்ட முக்கிய சாலைகளை செயல்பாட்டு அடிப்படையிலான பராமரிப்பு திட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகளுக்கு மேம்படுத்திட ஒப்பளிப்பு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த சாலைகள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சிறப்பாக பராமரிக்கப்பட வகை செய்யப்பட்டுள்ளது. இளையான்குடி, ராமநாதபுரம் புறவழிச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை, சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் புறவழிச்சாலைகளை அமைப்பதற்கான நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மானாமதுரை சிப்காட் தொழில் வளாகத்தில் கிரானைட் மற்றும் பிற தொழிற்சாலைகள் இடம்பெறும் வகையில் ஒரு புதிய தொழிற்பூங்கா ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நில எடுப்பு பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு, ரசாயனம், உரம் போன்ற தயாரிப்பு தொழிற்சாலைகள் அமைத்திடும் வகையில் ஒரு புதிய தொழிற்பூங்கா அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு தேசிய முதலீடு மற்றும் உற்பத்தி மண்டலம், அதாவது நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன் அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு கொள்கை அளவிலான ஒப்புதலை அளித்துள்ளது. இதற்கான திட்ட அறிக்கையை டிட்கோ நிறுவனம் தயாரித்து முடித்துள்ளது. உற்பத்தி மண்டலம் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் துவங்கப்படும். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டத்தில் வாலிநோக்கம் உப்பள வளாகத்தில் 50 மெகாவாட் மின்திறன் உற்பத்தியுடன் கடல் நீரை சுத்திகரிக்கும் திட்டம் டிட்கோ மூலம் நிறுவிட ஜெர்மன் வளர்ச்சி வங்கி கடன் வழங்க இசைவு தெரிவித்துள்ளது. இத்திட்டம் விரைவில் துவங்கப்படும். தென் மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் சூரிய சக்தி மின்சாரத்தை மின் தொடரமைப்பில் சேர்ப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 400 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் மற்றும் விருதுநகர் மாவட்டம் முத்துராமலிங்கபுரத்தில் 230 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகாவில் 4000 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் திட்டம் அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டத்தில் சிப்காட் நிறுவனத்தால்
ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான கருத்துரு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான ஆலோசகர் விரைவில் நியமிக்கப்பட்டு பணிகள் துவங்கப்படும். விருதுநகர் மாவட்டத்தில் உணவு பதப்படுத்துதல், பொறியியல் மற்றும் அச்சு தொழிற்கூடங்கள் ஆகியவை இடம்பெறும் வகையிலான தொழிற்பூங்கா அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நில எடுப்பு பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்புவனம், மானாமதுரை, கண்டனூர், நாட்டரசன் கோட்டை, கோட்டையூர், புதுவயல், கானாடு காத்தான், பள்ளத்தூர் ஆகிய பேரூராட்சிகள் மற்றும் 2297 ஊரக குடியிருப்புகளுக்கு காவேரி ஆற்றினை நீராதாரமாக கொண்டு ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். ராஜபாளையம் நகராட்சியில் திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் நவீன உயிரி எரிவாயு கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் உப்பூர் கிராமத்தில் 2x800 மெகாவாட் மிக உய்ய அனல் மின் திட்டம் அமைத்திட பணியாணைகள் பாரத மிகுமின் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த திட்டம் 2019 நிறைவு பெற்று நாளொன்றுக்கு 38.4 மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். வாக்காளர் பெருமக்களே, கடந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் இவ்வளவுதான் என்று கருதி விடாதீர்கள். முழுவதும் சொல்வதானால் இன்று இரவு முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நாளைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். நேரத்தின் அருமையை கருதி இத்துடன் முடித்துக் கொண்டேன். ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். எங்களை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை, ஆளுங்கட்சியின் தொகுதி, எதிர்கட்சியின் தொகுதி என்ற வேறுபாடு எதுவும் இல்லாமல் அனைத்து தொகுதிகளிலும் சமமாக வளர்ச்சி பணிகளை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். அனைத்து மக்களும் என் மக்கள், அனைத்து தொகுதிகளும் என் தொகுதிகள் என்ற உணர்வோடுதான் நான் செயல்பட்டு வருகின்றேன், பணியாற்றி வருகின்றேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வசந்தம் தொடர்ந்திட, ஏழைகள் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட, தமிழகம் அமைதி பூங்காவாய் தொடர்ந்திட, மின்வெட்டே இல்லை என்ற நிலை நீடித்திட, நிலைத்திட, பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திட, தொழில்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திட, தொழிலாளர் நலன் பெருகிட, விவசாயம் விருத்தி அடைந்திட, சேவைத்துறை மேலும் செழித்திட, தமிழகம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்றிட, தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ந்து நிலைநாட்டப்பட, தற்போதுள்ள நலத்திட்டங்கள் நீடித்திட, அமைதி, வளம், வளர்ச்சி என்ற பாதையில் தமிழகம் தொடர்ந்து பீடு நடை போட, வருகின்ற 16/5/2016 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அருப்புக்கோட்டை தொகுதி வேட்பாளர் டாக்டர் வைகை செல்வன் அவர்களுக்கும், ராஜபாளையம் தொகுதி வேட்பாளர் திரு AAS ஷாம் அவர்களுக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி வேட்பாளர் திருமதி M சந்திரபிரபா அவர்களுக்கும், சாத்தூர் தொகுதி வேட்பாளர் திரு எதிர்கோட்டை SG சுப்பிரமணியன் அவர்களுக்கும், சிவகாசி தொகுதி வேட்பாளர் திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கும், விருதுநகர் தொகுதி வேட்பாளர் திரு K கலாநிதி அவர்களுக்கும், திருச்சுழி தொகுதி வேட்பாளர் திரு K தினேஷ் பாபு அவர்களுக்கும், சிவகங்கை தொகுதி வேட்பாளர் திரு G பாஸ்கரன் அவர்களுக்கும்,
மானாமதுரை தொகுதி வேட்பாளர் திரு எஸ் மாரியப்பன் கென்னடி அவர்களுக்கும், பரமக்குடி தொகுதி வேட்பாளர் டாக்டர் எஸ் முத்தையா அவர்களுக்கும், ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர் டாக்டர் எம் மணிகண்டன் அவர்களுக்கும், முதுகுளத்தூர் தொகுதி வேட்பாளர் திருமதி கீர்த்திகா முனியசாமி அவர்களுக்கும், விளாத்திக்குளம் தொகுதி வேட்பாளர் திருமதி கு உமா மகேஸ்வரி அவர்களுக்கும், கோவில்பட்டி தொகுதி வேட்பாளர் திரு கே ராமானுஜம் கணேஷ் அவர்களுக்கும், இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து இவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.